ஹாய் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மந்த்ரா. வீடியோஸ் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டேன், அதனால தான். ஓகேங்களா, சாரி. ஸோ நம்ம இன்றைக்கி 12th ஹிஸ்ட்ரி தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஹூ லான்ச்டு த சத்ய சடாக் சமாஜ்? ஜோதிபா பியூலே, 1870. Roy's initiative was followed up by reformers like கேஷவ் சந்திர சென் அண்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவங்க தான் ராயோட இனிஷியேட்டிவ் எல்லாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அபாலிஷன் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ் அண்ட் பாலிகாமி, இதெல்லாம் அபாலிஷ் பண்ணுறது ராய் ரிஃபார்மர்ஸ். அதே மாதிரி அவங்க விடோவுக்கும் ரீமேரேஜ் பண்ணி வைப்பாங்க. இதில் அந்த சதி, சைல்டு மேரேஜ் மட்டும்தான் அபாலிஷ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாலிகாமியும் அவர் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. Who wrote letter to Sir John Lawrence about the British siege of Delhi during June to September 1857? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபின்ஸ்டோன், கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் டேட்ஸ் இட்ஸ் பர்த் ஃப்ரம் த 1857 ரிவோல்ட். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பிறந்ததுக்கான அடையாளம் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான். Who said a wholesale vengeance is being taken without distinction of friend or foe as regards the looting? We have indeed surpassed Nadisha. இது சொன்னது யாருன்னா எல்ஃபின்ஸ்டோன், கவர்னர். The English followed a policy called racial discrimination. So the English follow பண்ண பாலிசியோட நேம் racial discrimination. When civil service examinations were introduced, the age limit was fixed at 21. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏஜ் லிமிட் 21 வரைக்கும் இருந்தது. ஐ மீன் 21லேருந்து இருக்கிறவங்க எழுதலாம். When Indians were making it with a view to debarring the Indians from entering the civil services, the age limit was reduced to 19. ஸோ இந்தியன்ஸே இதில் வரக்கூடாது, இந்தியன்ஸை டீபார் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏஜ் லிமிட் 19 இருந்துச்சு, குறைஞ்சிடுச்சு 21லேருந்து. ஹூ ஸ்டார்டட் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன் இந்தியா? சார்ல்ஸ் கார்ன்வாலிஸ். இவர் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இந்தியாவுக்கு கொண்டு வருவார். சார்ல்ஸ் கார்ன்வாலிஸ் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. அது இம்பார்ட்டன்ட் கொஷின். சார்ல்ஸ் கார்ன்வாலிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. Which section of the Indian Penal Code 1870 punishing attempts to excite disaffection towards the government? அதோட செக்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 124A. ஸோ 1870 124A செக்ஷன் படி அந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா disaffection towards the government. When Vernacular Press Act passed? 1878. During whose viceroyalty the Indian judges were empowered through the Ilbert Bill to try Europeans? So Lord Ripon. இந்த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி, அதனாலே லார்ட் ரிப்பன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லார்ட் ரிப்பன் ரொம்ப நல்லவராக இருப்பார். ரிப்பன் எங்கள் அப்பன் கூட சொல்லுவாங்க ஷார்ட்டாக தமிழில். Who introduced the Ilbert Bill in 1883? Lord Ripon. Who decided to abolish the racial prejudice from the Indian Penal Code? லார்ட் ரிப்பன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரேஸுக்கான அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை அபாலிஷ் பண்ணது கொஞ்சம் இது பண்ணது ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணது லார்ட் ரிப்பன். The amended Ilbert Bill was passed on 25th January 1884 as Criminal Procedure Code Amendment Act 1884. ஸோ இதில் 2 கொஷின் இருக்குது. இல்பர்ட் பில் எப்போ அமெண்ட் ஆன இல்பர்ட் பில் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25th January 1884. அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1884. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க இயரும் அந்த ஆக்டும். ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்டட். ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஜேர்னல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ராஜாராம் மோகன் ராய் 3 ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று த பிராமணிக்கல் மேகசின், அது இயர் 1821. பிராமணிக்கல் மேகசின் அது இயர் 1821. ரெண்டாவது சம்வத் கௌமுடி இன் பெங்கால் வீக்லி, அது ஒரு பெங்கால் வீக்லி இது, அதுவும் இயர் 1821. மிரத் அல் அக்பர், அது பெர்ஷியன் வீக்லி, அது 1822. ஸோ 3 ஜேர்னல்ஸ் ராஜாராம் மோகன் ராய். ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் தீஸ்?
The mission of nationalism in our view is to recover Indian thought, Indian character, Indian perceptions, Indian energy, Indian greatness, and to solve the problems that perplex the world in an Indian spirit and from the Indian standpoint. ஸோ த மிஷன் ஆஃப் நேஷ்னலிசம் இன் அவர் வியூ, அதில் வந்து இந்தியன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து அரபிந்தோ கோஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் விச் ப்ராடக்ட் British abolished custom duty imported from England and levy of excise duty on same product manufactured in India created nationwide discontent. Cotton. The introduction of which in India helped people to spread modern ideas of self-government, democracy, civil rights and industrialization. இந்த ஸ்ப்ரெட் பண்ணணுன்னாலே பேட்ரியாட்டிசமோ எல்லா மாடர்ன் ஐடியாஸ் எதுனாலுமே ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுனாலே பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Who translated religious, historical and literary texts from Sanskrit, Persian and Arabic into English and made them available to all அப்படின்னு வந்து இருந்தது. ஓரியன்டலிஸ்ட்ஸ் லைக் வில்லியம் ஜோன்ஸ், சார்ல்ஸ் வில்கின்ஸ் அண்ட் மேக்ஸ் முல்லர். இந்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஜோன்ஸ், வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க எல்லா லிட்ரரி டெக்ஸ்ட்ஸ்க்கும். When Madras Native Association MNA was formed 26 February 1852. Who inspired the foundation of MNA? Kajulu Lakshmana Rasu. When MNA pointed out that the Riyatwari and Zamindari systems had thrown agricultural classes into deep distresses. இந்த லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து MNA பாயிண்ட் அவுட் பண்ண இயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா December 1852. When MNA petition was discussed in the Parliament, March 1853. Who was the chairman of Indian Reform Society? H.D. Seymour. Who came to Madras in October 1853? H.D. Seymour. Who visited places like Guntur, Kadalur, Tiruchi, Salem and Tirunelveli? H.D. Seymour. இந்த MNA இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1853 தான் எல்லாம் வரும். விச் ஆக்ட் allowed ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு கண்டினியூ இட்ஸ் ரூல் இன் இந்தியா? அந்த ஈஸ்ட் இந்தியாவோட ரூல் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கிறதுக்கு ஆக்ட் என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டர் ஆக்ட் 1853. Who organized an agitation for the transfer of British territories in India to the direct control of the Crown? ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்த மெட்ராஸ் MNS, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNAவும் இந்த MNSவும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. வென் கஜுலு லக்ஷ்மண ராசு டைட் 1866. இந்த இயர் 1866நாலே ஒரிசா ஃபெமைனும் இருக்கும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் MNA ceased to exist 1881. Which political organization formed when MNA became defunct in the Madras Presidency? அது வந்து மெட்ராஸ் மகாஜன சபா MMS. அதனோட இயர் 16th May 1884. The prominent participants during the inaugural of MMS meeting on 16th May 1884 are G. Subramaniam, Veera Raghavachari, Ananda Charlu, ரங்கையா, பாலாஜி ராவ் அண்ட் சேலம் ராமசாமி. இவங்கெல்லாம் வந்து இதனோட பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருப்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவோட மீட்டிங் வந்து இனாக்ரல் பண்ணும்போது. In December 1884, who presided over a meeting of Theosophical Society in Madras? Alan Octavian Hume. இவர் தான் வந்து ப்ரெசைட் பண்ணுவார் மீட்டிங்கை. There were many agitations against British policies in India between the year 1875 and 1885. Indian textile industry was campaigning for imposition of cotton import duties in the year 1875. Demands for the Indianization of government services were made vociferously during the year 1877. There was an agitation in favor of the Ilbert Bill during Ilbert Billனால 1883 ஞாபகம் வச்சுக்கோங்க. Indian National Congress was formed on the year 28 December 1885. Location வந்து Bombay. Who was the first president of INC? W.C. Banerjee. The idea of forming the INC emerged in Theosophical Society meeting. இதில் தான் வந்து எமர்ஜ் ஆகும் INC நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா. Which acted as a common political platform for all the movements that were being organized in different parts of the country? INC மூலயமா தான் எல்லா பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க.
The major objectives and demands of INC were administrative, judicial, economic, constitutional. Administrative-னா என்னன்னு தெரியும், நிர்வாகம். ஜுடிஷியல், நீதித்துறை. எக்கனாமிக் வந்து எல்லாமே நம்ம சிக்கனமாக எப்படி பார்த்து குறைக்கிறது, பாதுகாக்கிறது, சிக்கனமாக எப்படி பண்ணுறது அது. கான்ஸ்டியூஷனாலே அரசியலமைப்பு அது தெரியும் உங்களுக்கு. Who demanded Indian representation in the government? INC. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல். ஸோ கவர்மெண்ட்னாலே அரசியலமைப்பு தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ரிமைனிங் வந்து 12th ஹிஸ்ட்ரி பார்ட் 4 இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.